பத்திரிகை ஊடக நண்பர்கள் படக்குழுவினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வணக்கம், நன்றி. ஆக்சுவலி இந்த மெய்யழகனுடைய சக்சஸ் மீட் ஸ்டார்ட் ஆனது, சக்சஸ் அப்படின்றது துவங்கினது உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். பிகாஸ் முதல்ல படத்தை வந்து உங்களுக்கு தான் வந்து காமிச்சாங்க. நீங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணீங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆத்மார்த்தமா சொன்னீங்க. அண்ட் அங்க துவங்கின சக்சஸ் எல்லா இடத்துலயுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ப்ரொடியூசர் சார் கிட்ட பேசுறப்போ சொன்னாங்க, கால் பண்ணி யாருமே வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு இமீடியட்டா சொல்லல, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொன்னாங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த கதையை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு. அரவிந்த் சாமி சார், கார்த்தி சார் உங்களுக்கு நன்றி, மேம் உங்களுக்கு நன்றி. எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு உரித்தான வெற்றி. ஸோ வெற்றியை பத்தி நம்ம எல்லாம் பேசுறதை விட படக்குழுவினர் பேசினா இன்னும் நல்லா இருக்கும். லெட்ஸ் பிகின். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோவும் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து அடித்தடி கத்தி சண்டை, ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு பல விஷயங்கள் வச்சு எங்கேயோ போயிடுச்சு படம் எடுக்கிறதுலாம். ஆனா ரொம்ப சிம்பிளா ரெண்டு பேரோட எமோஷன்ஸ் வச்சு ஒரு அழகான ஒரு கதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு சீன்ஸ்லயும் நம்ம அவங்க அழுறா நமக்கு அழுது வருது, அவங்க சிரிச்சா நமக்கு சிரிப்பு வருது. ரொம்ப கனெக்டடா ரொம்ப ரூட்டடா இருந்துச்சு. ஸோ நம்ம மண் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு கதையா இருந்தது. ரொம்ப நன்றி திருப்பூர்வாடி டீமுக்கு. ஸோ எஸ், படத்துடைய வெற்றியை பத்தி முதல்ல பேசுறதுக்காக டிஓபி அவர்கள் மகேந்திரன் ஜெயராஜு அவர்கள் அழகான ஃப்ரேம்ஸ், ஒவ்வொரு ஃப்ரேமையுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். மீட் அப்படின்றத தாண்டி நன்றி தெரிவிக்கிற ஒரு விழாவை தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க நன்றியை வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஷேர் பண்ண போறாங்க. பிகாஸ் இட்ஸ் a huge success. Yes. அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துல அழகழகா வந்து ஆக்சுவலி அரவிந்த் சாமி சார் வந்து ஃபீல் பண்ணாரு, எனக்கு எல்லா இதுலயும் ஒரே காஸ்டியூம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸ்டோரி இஸ் லைக் தட். பட் அதுக்கு தாண்டி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கேரக்டருக்கு ஆப்டான காஸ்டியூம்ஸ் கொடுத்து சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். அதுதான் மேம் சி அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இல்லை. அதெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ்ல பேசுறதுனாலே காதெல்லாம் நடக்கும். நல்ல வேலை போடியம் கொஞ்சம் மறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நான் இவ்வளோ அழகான ஒரு கதையை எழுதுது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையான ஆட்களை தானாக சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் மெய்யழகனில் வந்து மெய்யழகனாக இருக்கட்டும், அருள்மொழியாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்குள்ளே வந்த கதையை பல தடவை பிரேம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் அவங்க ரெண்டு பேரும் பர்சனலாக தேங்க் பண்ணதே இல்லை டு புட் அப் வித் மீ. நான் வந்து எஸ்பெஷலி அரவிந்த் சாமி அவர்கள் வந்து பல ட்ரெஸ் போட்டு அவர் ரொம்ப குடும்பப்படுத்துங்க, மனசு திட்டிருப்பாரான்னு கூட தெரியாது. பட் என்கிட்ட எதுவும் காமிச்சதில்லை. அதே மாதிரி கார்த்தி அவர்களும் அப்படிதான். தேவர் வெரி ஸ்போர்ட்டிவ். அண்ட் பிரேம் சொன்ன விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலி என்ஹான்ஸ் பண்ணாங்க அதை. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் 2D ஃபார் அந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக கொண்டு வந்ததுக்கு. 2D இஸ் ஐ திங்க் பிவட்டல் இன் பிரிங்கிங் திஸ் அவுட். அண்ட் ஐ டோன்ட் நோ, அதை தவிர மற்ற காஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. அதையும் தாண்டி முக்கியமாக இந்த தேங்க்ஸ் வந்து ஃபார் த ப்ரெஸ். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து சிலாரிச்சு நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சொன்னதுனால இட் brought in more crowd and people வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் பர்சனலி ஃபார் நீங்கள் என்னெல்லாம் ரிவ்யூ கொடுத்தீங்களோ அந்த பாசிட்டிவ் ரிவ்யூவால் 96 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. பட் அதையும் தாண்டி people came to the theatres because of the great reviews you gave us. Thank you. And I should thank the co-directors Arvind and கண்ணன் கண்டிப்பாக தேங்க் பண்ண சொன்னார் பர்சனலாக. அதனால அது மட்டும் தான் கையில் எழுதி வச்சுருக்கேன். யா, அதை தவிர அஃப்கோர்ஸ் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி, யாராவது மிஸ் பண்ண திட்டாதீங்க. கவிஞர் நம்ம இவர், okay, so all the ladies and the other artists, Devadarshini, JP sir, Sri Ranjini and Sri Devya, அவங்க இங்கே இல்லை. பட் அவங்க எல்லாருக்குமே நன்றி for putting up with me and thank you so much. என்னன்னா கால் நடக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா தெளிவா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் அவர்கள்
இந்த படத்துல இந்த செட்டிங் என்ன தேவை என்ன எதிர்பார்க்குதோ அதை பர்ஃபெக்டா பண்ணி நம்மளை வந்து நம்ப வச்சு அதை அழகா கொண்டு டிராவல் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ சார் உங்களோட நீட் அண்ட் அமேசிங் ஒர்க்காக ஒரு சில வார்த்தை. வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப நடக்கும், நான் போன டைம் பேச முடியல, இந்த டைம் என்னால் பேச ரொம்ப நடக்குது. சாரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு. அத்தி புத்தமாக தான் இப்படியான மகிழ்ச்சி. சரிங்களா? இல்ல இல்ல ரகுவரன் மாதிரி முதல்ல நான் நன்றியெல்லாம் சொல்லிக்கிறேன். எதுனா சரி. கேட்டினும் முன்னூர் உருடி சும்மா டெஸ்ட் பண்றதுக்கு தான் சொல்லிருக்கேன். சொல்றீங்களா? ஆடியோ பாருங்க. வரலப்பா, இந்த ஸ்பீக்கர் வரலப்பா. மணி நான் முதல்ல நன்றிகள்லாம் சொல்லிடுறேன். அது அந்த மனசுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. முதல்ல வந்து இணையக்குனர்கள் 2 பேர், அரவிந்த் அண்ணா, கண்ணன் அண்ணா 2 பேருக்கும், அப்புறம் விநாயகமூர்த்தி, அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர் அவருக்கு, அப்புறம் கருப்பி தம்பி இருக்காவில், அப்புறம் மீந்திருக்கிற உதவி இயக்குனர்கள் எல்லாருக்கும் ஒரு அண்ணன் தம்பியாக தான் அந்த படத்தில் போன படத்துலையும் சரி பழகணும். பிறகு வந்து நம்ம அந்த கிளறு ஓட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிளறு ஓட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு உதவி செஞ்ச மொழிபெயர்ப்பாளர், தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பான எழுத்தாளர் கமலக்கண்ணன் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கள நான் கேட்டு தான் அந்த உதவியில் எனக்கு செஞ்சாங்க. அதனால் பிறகு மொழி மெய்யியல் அறிஞர் திரு கரு ஆறுமுக தமிழன், அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, இந்த படத்துக்காக நான் கேட்ட சில உதவிகளை அவர் செஞ்சு கொடுத்தாரு. பிறகு என்னுடைய மனைவி கீதா, கார்த்திக் கீதா, நம்ம அந்த ஏறுகோள் காணிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய சொற்கள்லாம் என்ன நம்ம பண்ணி பார்த்த பிறகு ஏறு தழுவுதல் காணிக்கை நிறைய சொற்கள் கிடைச்சது. அது எதுவுமே ஒரு கேப்ஷனுக்கான சொல்லாக இல்லை. மனைவிகிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தமிழ் படித்ததுனால அந்த ஏர்கோள் அப்படிங்கிற சொல் வந்து சரியா இருக்கும் அப்படின்னாங்க. பிறகு வந்து ஏர்கோள் படையல், ஏர்கோள் காணிக்கை அப்படின்னு 2 எங்களுக்கு கிடைச்சது. பிரேமநாட்டான்னு சொன்னேன், ஏர்கோள் காணிக்கை இருக்கட்டும் சிறப்பாக இருக்கு. ஏர்கோள் படையல் வந்து படையல் நம்ம ஊருக்குள்ள திங்கிற விஷயத்துக்காகவே படையல் சொல்லி சொல்லி பழகிட்டோம். அதனால ஏர்கோள் காணிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் தமிழ் மாணவி கீதா, என்னுடைய மனைவி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிறகு இசை கோவிந்த வசந்தோட டீம், அவங்க எல்லாருக்குமே, குறிப்பாக பாடியவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், நன்றிகள் இவ்வளோ. முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒருத்தர் இருக்காரு, பிரேம் அவர்கள். நன்றி சொல்றதுக்கு இல்லை அது நினைக்கிறேன். என்னன்னா, நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த நான் போகக்கூடிய உயரம் உறுதியாக நான் போவேன். அந்த உயரம் தான் அவருக்கு நான் தரக்கூடிய என்னுடைய காலத்துக்கு நான் நன்றியாக இருக்கும். அதனால் நான் ஒரு சொல்லா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு கண் முன்னாடி என்னை பார்க்கணும், அவர் கழிச்சுட்டே போய் சொல்லிக்கணும். ஆமாம், எனக்கு விருப்பம், அது நடக்கும். தமிழ் கூட இருக்கு,
இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால கலைஞர் படத்தில் நடிச்சவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக அரவிந்த் சாமி சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் எங்கள் ஊரில் பார்த்த அத்தனை மனிதர்களுமே 2 பேராக இருந்தாங்க. நிறைய இடங்கள் கண்ணில் கலங்கிடுச்சு. ஆமாம், ஏதோ ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஒரு 2-3 மணி நேரம் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மெட்ராஸ்குள்ளே அந்த 10 கோடி சோறுக்குள்ளேயே உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது உண்மையாகவே. என்னுடைய தோழர் உமாதேவி சிறப்பான அந்த பாடல்கள் 2மே கமல் சாரோட பொருள்லாம் நாங்களும் அப்படி தான் பிரேமண்ணா இப்படி வந்து எங்களை அரவணைச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் நல்லா பெருசாக சினிமாக்குள்ள பாடலாசிரியராக வளர்ந்து இந்த பக்கம் உமா இந்த பக்கம் நான் அப்படின்னு என்னாலுமே நட்பு போகாது. போட்டி போட்டு தான் எழுதுவோம். ஆமாம், அது கடைசியிலையும் தொடரும். உமாக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஒரு பெண்ணாக திரைத்துறைக்குள்ள இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய உயரங்களை, அதுவும் ஒரு இலக்கிய செறிவான வார்த்தைகளை சுருக்கெல்லாம் போட்டு சமரசம் இல்லாமல் எழுதுறதுக்கு அவ்வளோதான் தோணுது இப்போதைக்கு. தயாரிப்பு ராஜசேகர் சார், சூரிய சார், என்னுடைய நவீன் சக்தி சாருக்கு அவ்வளோதான் சொல்ல தோணுது. ஏன்னா மனசு ரொம்ப இலகுவாக இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கோபமாக இருந்தால் நிறைய பேசுகிறேன். இந்த படம் கோபத்துக்கான படமே இல்லை. அதனால ரொம்ப நன்றி எல்லாருக்கும். யார் பெரியார் தவறு இருந்தால் எனக்கு நினச்சிக்கோங்க. எல்லாருக்கும் மேலே பத்திரிகையாளர்கள், ஊடகக்காரங்க ஒரு சரியான படைப்பை சரியான நேரத்தில் சரியான மக்கள் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு நானும் நான் சின்ன வயசுலேருந்து சென்னைக்கு ஓடி வந்த பிறகு எங்கள் அப்பாவோட நான் பேசவே இல்லை. அது நான் போனதில் சொன்ன மாதிரி நிறைய பழக்கங்கள் தவறுகள்னால தான். என்னோட முதல் படம் தொட்டிச்சையா எழுதி என்னுடைய பேர் வந்து தினத்தந்தியில் வந்தது. தொட்டிச்சையா படத்தில் கார்த்திக் நேத்ரா அப்படிங்கிற பேர். எங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் ஒரு 10 வருஷம் பேசாமல் தான் இருந்தார். அந்த தினத்தந்தியில் வந்த அந்த கார்த்திக் தான் அதை பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு அத்தனை பேரையும் போய் அவரோட மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு கார்த்தி எழுதியிருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட நான் பேச ஆரம்பிச்சு ஒரு 10 வருடம் கழிச்சு. அதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பத்திரிக்கை தான். இப்போ அப்படி பொங்குது உள்ள நான் நிறுத்திக்கிறேன். பத்திரிகை வெறுமனே ஒரு திரைப்படத்தையோ ஒரு செய்தியோ சொல்லி கொடுத்து ஒன்று இல்லை என்பது எனக்கு தெரியும். அது என்ன மாதிரி ஒருத்தனை தகப்பனோட சேர்த்து வச்சு ஒரு ஊடகம் அது. அதனால் மெய்யழகன் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கீங்க, இன்னும் நிறைய சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் பிரேமனாவும் சரி, நாங்களும் சரி, வரக்கூடியவங்களும் சரி, ஆகச்சிறந்த மண் சார்ந்த படங்களை இயக்குவாங்க. நீங்கள் இதே ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் உயர நீங்கள் போவீங்க. நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து இதே அன்போடு ஆதரிச்சுட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி பென் இஸ் மைட்டர் தன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் பல பேரை வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு இதில் போட்டுட்டாங்க. உமாதேவி அவர்கள், திஸ் இஸ் நாட் நியூ டு யூ, பட் இந்த படத்தில் இந்த யாரோ இவன் யாரோ ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு பல பேருடைய மனசுல. வாங்க இந்த வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் திரை விமர்சகர்களுக்கும் திரைவிருக்கும் வணக்கம். ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே இந்த பேரன்பு எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னா பிரேம் சார்கிட்ட தான். அவருடைய பேரன்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸையுமே வந்து ஒருங்கிணைச்சது. அதுதான் இந்த பெருவெற்றிக்கு காரணமாகவும் இருக்கு. மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. படத்துல 2 பாடல்கள், அந்த 2 பாடல்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். என் உணர்வுக்கும் என் வாழ்வுக்கும் நெருக்கமான பாடல்கள். அந்த 2 பாடல்களையும் ஊடகம் வந்து இன்னைக்கு நிறைய நேர்காணல்கள் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 பாடல்களை குறிப்பிட்டு என்னுடைய எமோஷனலோட நான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். மிகப்பெரிய நன்றி சார். கூடுதலாக என்னுடைய வழிகளுக்கும் பெரும் மருந்தாக வந்து பிரேம் சார் வந்துட்டு கமல் சார் வந்து அதை ஒருங்கிணைச்சிருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல்.
இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த எங்களோட டீம் கார்த்தி சார், ராஜா சார், அரவிந்த் சார், சக்தி சார் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நீங்க கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களை இயங்க வச்சுட்டு இருக்கிறது. கலித்தொகையில ஒரு வரி வரும், அன்பினம் படுவது தன்கிளை செராமை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை நாடி வரக்கூடியவர்களை, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களை, தங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடாமல் இருப்பது தான் அன்பு அப்படின்னு. அத்தகையதான் 96க்கு அப்புறம் மெய்யழகன்ல வந்து சேர்ந்திருக்கிறோம். கோவிந்த் வசந்தாவோட அந்த டீம் விஜய் நரேன் பாடி இருக்கக்கூடியது. உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் நான் கேட்குற வரைக்குமே பிரேம் சார் கிட்ட எனக்கு ஒரு முழு திருப்தியே வந்து இல்லை. அதை வந்து அந்த ரெக்கார்டிங் நேரத்தில் நான் கார்த்தி சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன், கார்த்தி சார், ராஜா சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட நான் அதை உள்வாங்கினதை விட அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதலாக உண்மையிலேயே நான் முழுமையாக வந்து எனக்கு திருப்தியாச்சு. இந்த பாடலுடைய முழுமை பெற்றேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம நிறைய பேருடைய இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருலயுமே இவங்களுடைய நடிப்புக்கு ஃபேன்ஸ். இந்த படத்துல இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும், இந்த படத்துல இந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும். இவங்களுடைய ஆக்டிங்க்கு நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ். பட் நான் வந்து இந்த மெடல் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஷி இஸ் வெரி இன்டெலெக்சுவல். தேவதர்ஷினி மேம் வந்து இப்படி பேசுவாங்களா, இவ்வளோ யோசிக்கிறாங்களா, இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய இதில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் பயங்கரமான அவேர்னஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் கிரியேட் பண்ணுறதுக்கும் அழகான நடிப்பால் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இயற்கைக்கு நன்றி ஃபர்ஸ்ட். ஏன்னா பிரேம் சார் எனக்கு படத்தை பற்றி நம்ம நன்றி சொல்லும்போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொல்லுவேன். என்னமா இப்படி எல்லாம் வந்து இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் எந்த மேனிபுலேஷனும் பண்ணலை, அவங்கள தான் சொன்னாங்க. அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். நீங்க உட்காருங்க. ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். சக்தி சாருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவாரு. அப்புறம் திங்க் மியூசிக்ல சந்தோஷம் இருக்காரு, அவர் அதனால அவர் வந்தாலும் அதே நிலைமை தான். எல்லாத்தையுமே அவங்க பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ஸோ ஏன்னா ஐ திங்க் 2 பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள். ஸோ அப்படிதான் எனக்கு நீங்க அறிமுகமானீங்க. அந்த மேடையில நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ முதல் ரசிகர்கள் நீங்க படத்துடைய மெயின் பியாக நீங்களும் சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முன் வந்த 2D சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த். ஸோ பிக் தேங்க்ஸ் டு 2D அண்ட் நம்மளுடைய ப்ரொடியூசர் ராஜசேகர் பாண்டியன், the ever smiling man, எப்பவுமே சிரிச்சவங்களா இருப்பாரு. அண்ட் இந்த படத்துலயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாருடைய பாஸா வருவாரு. அவருக்கு ஒரு 25 லட்சம் அப்படி எடுத்து கொடுப்பாருல, ஸோ சார் அவங்க ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஆமா. ஸோ நான் அவங்களை மீட் பண்றேன் சார். நீங்க போன்லயே கொடுத்துருவீங்களே, நான் மீட் கூட பண்ண மாட்டோம். ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. அவர் தான் ராஜசேகர் பாண்டியன். அது பேசுவாரு, பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் நேர். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நீங்க கொடுக்க போகிற பணத்துக்கும் ரொம்ப நன்றி. யா அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம் டெர்மினல். பார்க்கும்போது அதில் டாம் ஹாங்க்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்த்து முடிச்சதும் அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும், ஒரு எமோஷ்னலாக. ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்ச டெர்மினல். அண்ட் நம்ம தமிழகத்தின் டாம் ஹாங்க்ஸ் இஸ் கார்த்தி. சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்புற விதமா நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவரா இருக்காங்க, ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம். இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இது ப்ரூவ் இட் டு அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு 4-5 days ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ அப்படி ஒரு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார், இப்படி தான் பேசுவார், இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த அந்த கிச்சன் சீன் when I watched it in the theater எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டர் முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு தெரியல. I really enjoyed working with you. Thank you so much for being அருள். பல பேருக்கு வந்து பல பேர் நம்மள அருளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காமிக்கிறதுக்கு அண்ட் கண்ணன் சொல்ல சொன்னாரு. கண்ணனுக்கு நன்றி. என்னன்னா அக்கா நீங்க ஒரு இக்க விட்டுட்டீங்க ஒன் மோர் அப்படின்னு கேட்பாரு, அப்படின்றத விட்டுட்டீங்க ஒன் மோர் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர். அண்ட் மை டியர் அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுபா வந்து என்னன்னா அவங்க 960 அவங்க தான் டிசைன் பண்ணிருக்காங்க. என்ன சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம் தான் எனக்கு வந்து பிரேம் சார் கொடுப்பாரு. ஸோ சார் இப்போ வந்து அவங்க ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டு வருவாங்க, கேப் மாதிரி ஒன்று போட்டு வருவாங்க, தப்பாயிடும். ஸோ அதுதான் அடுத்த படத்தில் என்னுடைய காஸ்டியூம் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீன் பண்ணிட்டேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச் சுபா. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதால. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகனை இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய நன்றி. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார், ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவரை சாடிஸ்ட்னு சொல்லிட்டேன். பெண்களை வந்து குறிப்பாக அழ வைப்பாரு அப்படின்னு. ரொம்ப தப்பு, ஐ எம் சாரி. நீங்க பெண்களை மட்டும் இல்ல ஆண்களையும் சேர்த்து அழ வைப்பீங்க. மெய்யழகன் மூலமா எல்லாரும் அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு சார், யூஆர் அமேசிங், கிரேட். ஸோ எங்க அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன், ரசிச்சேன். நானும் சாட்டிஸ்ஃபை. ஏன்னா நம்ம சமுதாயத்திலேயே அது வந்து பெண்கள்னா வல்லரபிளா இருக்கலாம், எமோஷனலா இருக்கலாம், அழலாம். பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்மைக்கு அது வந்து சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்கு, ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்துட்டு வரும். அதுக்கு மெய்யழகன் பெரிய விதத்துல உதவி பண்ணிருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜின்றது எல்லாருலயுமே இருக்கு. இப்போ பெண்லயும் ஒரு ஆண்மை இருக்கு, ஆண்லயும் ஒரு பெண்மை இருக்கு. பெண்ல இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமா கடந்த சில வருடங்களா பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க. ஆனா ஆண்ல இருக்கிற இந்த பெண்மையை வந்து எங்கேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்கு, பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங். அது வந்து அந்த பெண்மையை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இயற்கையான ஒன்று, பெண்ல ஆண் இருக்கிறதும் ஆண்ல பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று. ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி. நீங்க கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மழை பெய்யுது சார். ஆமாம், வீட்டை விட்டு கிளம்பும்போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பிரேம் சாருக்கும் மழைக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது, இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்லேயும் மழை பெய்யுது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை கொடுத்தவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து நீங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் சக்தி சார். ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டா இருக்கிறாரு. அவருடைய வேலையை ரொம்ப நேர்த்தியா பண்ணிட்டே இருக்கிறாரு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. இடங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைச்சேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில
குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோட பங்களிப்பு வந்து வெளியில் தெரியும். முதல்ல என்னோட டைரக்ஷன் டீம், ஏன்னா என் கூட வேலை செய்வது அவங்க ஈஸி கிடையாது. அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணன், ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுவாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் தேங்க்ஸ். அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் மேத்தா, மாதேவி, அவங்க 2 பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்லுவேன். ஏன்னா தினைக்கும் அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா, அதனால எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அண்ட் அவங்களுடைய இந்த படம், இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுத்தும் எனக்கு தெரியும். நன்றி. சுபஸ்ரீ காஸ்டியூம் டிசைனர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சென்னைக்கு 99 வந்தேன். அப்போ இல்லைங்க எனக்கு அவ்வளோ தெரியும். என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். சினிமாக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் 96 இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அது 1-2 தான் இருக்கும், ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும். தேங்க்ஸ். தேவதர்ஷி எனக்கு புதுசாக ஒரு தேங்க்யூ. சினிமாலையும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு நபர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போலேருந்து எனக்கு தெரியும். 99லேருந்து என்னோட பேட்ச் மீட்டாக 2 பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க. சிவகுமார் சார் ஒருத்தர வேடிக்கையாக சொன்னாங்க, ஏன்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு. 96 கூட 2 பேரும் ஒரே அளவில் இருக்கணும். இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னு எனக்கு புரியல, என்னென்னமோ செய்கிறான்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அது படங்களோட ரிவ்யூ, மேலங்களோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க. சரி, நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம், 8 வருஷம் ஆச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணி, அதனால் இதுவுமே வாய முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. தேங்க்ஸ் சார். ராஜசேகர் சார், நான் ராஜசேகர் சார்னு சொல்லும்போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். இவ்வளோ டிசிப்ளின், இவ்வளோ ஃப்ரீடம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் கேமராமேனாக 2 படம் பண்ணியிருக்கேன், டேரக்டர் அது எனக்கு 2வது படம், இது நான் பார்த்ததில்லை. அண்ட் பொதுவாக நான் யார்ட்டையாவது சண்டை போட்டுனா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். தொடர்ந்து லைஃப்ல இருந்து நான் ஓரமாக வச்சுருவாங்க. ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஜசேகர் சார். அவரை விட முடியல, மனசு வர மாட்டேங்குது. லவ் யூ சார். ஸோ நான் 2Dன்னு சொல்லும்போது நான் சுரேசன், ஜோதிகாமன் சொல்லி ஆகணும். ஜோதிகாமன் இது வரைக்கும் அவங்க எதுக்கும் வரல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்கேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூர்யாண்ணா கூட நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போதே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் டைரக்டராக. ஒருவேளை இந்த படம் 2Dயில் பண்ணலன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா, இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன். எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களா கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். அண்ட் மெய்யழகனோட முகமாக 2 கண்களாக இருக்க அரவிந்த் சார், கார்த்திக் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா பலரும் அதை சொல்லும்போது, ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு, கண்ணீர், சிரிப்பு, அது எல்லாத்துக்கும் நீங்கள் 2 பேரும் தான் காரணம். ரொம்ப நன்றி.
ஃபெனாமனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ ஒரு ஸ்பான்டினிட்டி, எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங் கேரி பண்ணீங்க. 96 வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் நாங்கள் திருப்பி வாட்ச் பண்ணுவோம், இத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. There's no doubt மெய்யழகன் அதே மாதிரி ஒரு ரீவாட்சபிள் ஃபில்மாக இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூசிங் திஸ். வாங்க சார். முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள் அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அதே சமயத்தில் உலகத்தில் எங்கேயோ சின்ன சின்ன ஒரு மூலைகள் இருந்து இந்த படத்தை பற்றி படத்தை ரசிச்சு படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சொல்ல முடியல, நான் அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்களும் நடிகர்களுக்கும் நன்றி சொல்லி ஆகும். பாலச்சந்தர் சார், கே விஸ்வநாத் சார், பாலமகேந்திரா சார், மகேந்திரன் சார், கமல் சார், அவங்களாம் நம்ம சின்ன வயசுல அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி அதை ரசிக்க வச்சு அதுக்கு தூங்க விடாம பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு இயங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை எப்படி மிஸ் பண்றது? எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகைகள் எல்லாரும் நான் சந்திச்சப்ப ஞாபகம் இருக்கு. நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க, நீங்க பத்திரிகைகளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க பொழுதுபோக்கு படம் பண்ணுங்க, நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. மறக்கவே மாட்டேன். அது வந்து நான் என்னுடைய பாதையை நான் தேர்ந்தெடுத்த படங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம். இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு, எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு. ஒரு கலை படைப்புக்கும் நல்ல கலை படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடல் ஏற்படுத்துறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது தான். அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்தோடைய வெற்றிக்குள்ள மிகப்பெரிய முக்கியமான ரீசன். அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலை படைப்புன்னு காமிச்சுக்கிறதுக்கு எப்பாதான் நல்ல படங்கள் அமையும். அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு 30 அபவ் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன். அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வேறையா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணுடைய நிக்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்ப இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அன்பை விதைச்சிட்டோம்னா போதும்னு, அன்பு எல்லாருக்குள்ளயும் இருக்கு, அதை வெளில கொண்டு வந்தா போதும். இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமா பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோவா வந்து அதனோட வியூஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு கதையா எழுதிருக்காரு, அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ 2D கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா வந்து சேரும்னு நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியனன் டீம் மேனேஜர்ஸ் செந்தில் சார் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க. எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் 96 ஒரு படத்தை ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கணும். ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கிறப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த உரையாடலுக்கும் கற்பனைகளாக இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் பிரசாதோட இசை. மாடை பார்க்கும்போது அது ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது. என் கசன் சொல்கிறான், அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்து நான் பார்த்துக்கலான்னு சொன்னார். நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மூமெண்ட்டை, எப்போ என் வாழ்க்கை மாறிச்சு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாற்றிச்சு. அப்படி நம்ம யாருக்குமே நம்மளை அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃபே மாற்ற முடியும்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சு எவ்வளோ உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறான். அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா, அது அவ்வளோ முக்கியமாக நான் பார்த்தேன். கேமரா ஒர்க்காக வந்து
மகி எப்போ வேலை செஞ்சா அப்படின்னு தெரியல, தள்ளி தான் இருப்பாங்க, கிட்டே வரமாட்டாங்க. ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை, எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க. ஏன் பிரதர் இந்த படத்துல இந்த ட்ராலி ஷாட்டு, இந்த ஜிம்மி ஜிப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு. எந்த இடத்துலையும் சினிமான்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும், எங்க கிட்டே வந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நானும் சார் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கோம், ஒரு உணர்வே இல்லை. நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நெருக்கமாக நம்ம கிட்ட இருக்கிறப்போ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும். அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. லைவ் சவுண்டாக இருக்கிறனால எல்லாரும் பின்னர் ஆஃப் சைலன்ஸில் இருப்பாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும். அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டாக உள்ளே போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளும், ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து உன்னை சுற்றி இருக்கிற விஷயம் இன்னைக்காக உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுறான் இல்லையா, அப்போ தான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, லார்ஜ் ஹார்ட்டடா இருக்கு, முன்னால எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பெருந்தன்மையாக இருந்தாலும் சில முடிவுகள் எடுக்க முடியும், சில தருணங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். அப்போதான் எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்க முடியும், அவன் மேலே கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால அன்பா இருக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுச்சுன்னு சொல்லலாம். ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க, சமரான ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்ம கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால இவங்க நல்ல பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனால் சாப்பிடாம கூட வருவோம், கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நான் அவங்க சாப்பிட்றோமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை, இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது, திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறைய நினைவுகளை வெளியில் கொண்டு வருது. அவங்க எழுதி தள்ளுறாங்க, பேச்சா எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு பார்த்தா ஆந்திராலையும் நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது. ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம், என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்றாங்க. அதோட வேற என்ன சந்தோஷம்? அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க, அது கொடுத்த அங்கீகாரம் தான். நீங்க அந்த படத்தை பாராட்டணும், அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் தான் அதை முழுமை அடையுது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும், நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்க, நான் சின்ன வயசுல அங்கிளும் கூப்பிட்டவங்கலாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து எங்கள் அத்தானை மிஸ் பண்ண முடியாது, அத்தானை கடைசியாக வர்றேன். பட் பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு, இப்போ நான் அப்டேட்டாக கொடுத்துறேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சிருக்காரு, அது நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யார் நீன்னு கேட்குற அளவுக்கு மரியாதை தான் போயிடும்ல. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, டே யாரா நீ எப்படிடா அப்படி எழுதுற, எனக்கு ஒரு ஒரே வயசு தான், நெக்ஸ்ட் டைம் டைடிஸ் தான். அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளோ அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமா இருந்துச்சு. அது எப்போ நீங்க எழுதி முடிப்பீங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கேப் விடாம எழுதி முடிங்க. அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அந்த கோயில்ல இருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேல டச் பண்ணுது, அங்கேயே வந்து எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்படி வந்து ஒரு 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 சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து அள வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாவே இருந்துச்சு அந்த படத்துல. அது என்னால ஃபர்ஸ்ட் உணர முடியல, தியேட்டர்ல பாக்குறப்போ தான் அதை உணர்றேன். ஸோ அப்படி வந்து நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தை வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது. வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ள போய் நம்மளை வந்து பாட வைக்கும், நமக்குள்ள போய் நம்ம செய்ய வைக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன். இந்த படத்துல வந்து 96 மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா? ஆமா பிரதர், இந்த படத்துல லவ் சாங் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல. ஆனா இதுல இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இல்லையா, அது அவ்வளோ அழகு. வந்து இந்த போறேன் நான் போறேங்கிற சாங்கும், யாருங்கிற அந்த சாங்கும், கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது, கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது. அவருக்கு வந்து இந்த படத்தை அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு. ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும்போது நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்லுவாங்களே, அந்த யாரோ வந்து என்ன ரொம்ப நெருங்கினவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. அதில் இறங்கி தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க. அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், அவருக்கும் நன்றி சொல்லணும். அதுவும் எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா, மழைநீரில் கரைந்தே போவதில்லை மலையென்றும் மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது, ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி நம்ம உணர்ந்துருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள். அது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம், அது
சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது. நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான், பட் அதை தாண்டி நம்மளால ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது, படம் பார்க்கும்போது. அத்தான் மேட்டருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொல்லுவாங்க சார் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு முதல்ல வேறு வழியில் சார் இந்த படத்துக்கெல்லாம் பேசிதான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை, அதனால கூடயே தான் இருந்திருக்கேன். அப்போ தான் நான் தொலை பண்ணுறேன், பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு ட்ரூ கலர் போட்டு நம்பரை கண்டுபிடிச்சாங்க. நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது, அது கிடையாது. என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான், எனக்கு அவனை தெரியல, அதை நான் மறைச்சிருந்துருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன், நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சுருக்கேன். அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது தான் இதில் இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நான் மன்னிச்சுது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மோசமானவன், எனக்கு ஒன்று தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா? அது அந்த கண்ணில் பார்த்தேன், அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போது பார்த்தேன். அது வந்து பிரமாதமாக இருந்துச்சு. சார் கிட்ட நான் சொன்னேன், சார் சான்ஸே இல்லை சார், நான் அப்பா அப்படின்ட்டாரு ஒரு செகண்ட்ல. ஆனால் அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல, அவ்வளோ ஒரு நேர்மையாக இருந்ததுதான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாரோட கேட்டு சொல்றது இல்லை, எனக்கு ஒன்று தெரியல, நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேச தாங்க முடியல, சொல்லி சொல்லலாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். போட்டியெல்லாம் போடலை, அது வந்து அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து சாருக்கெல்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது, அடிக்கடி போய் தொலை பண்ணிட்டு தான் இருப்போம் தொடர்ந்து. பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார், நான் அவ்வளோ ரசிச்சு பார்த்தேன் அந்த காட்சியில். அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை, உங்களுக்கு அது கிரெடிட் கிடையாது. அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை, அதை எங்கள் அத்தான் தான் அப்படி ஆக்கியிருக்காரு. அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தான் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை லேயர் லேயராக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தார். எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தார். அப்படி இல்லாமல் அது உணர்ச்சி பூர்வமாக வந்து அது ஃபர்ஸ்ட் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு வராங்கன்னு பார்ப்போமா அப்படின்னாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன், இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு. அப்போதான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ, அப்போ வந்து எப்படி ஒருத்தர் இலகிறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வெளியிருந்தார். இல்லை நான் சொல்லிதான் முடியாது, இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் சொல்லிதான் ஆகணும், வேற எப்போ சொல்றது. ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார், லவ் யூ சார். அண்ட் இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சு உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறையா மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறேன். சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க, டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. எப்படி வந்து நிறைய மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசி உண்மையும் சேர்ந்துருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை, அரிசி மட்டும் தான் வேல்யூ. அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை, மூட்டை மட்டும் அரிசி இருக்கா, அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம். அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக. பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நன்றி அனைவருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும், அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த சைக்கிள்லேருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு, இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடிக்கடி வந்து நான் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த படத்தை பற்றிலே இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னி முன்னாடி தான் படம் பார்த்தேன், ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ் பண்ணி படம் பார்க்க வேண்டாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் கத்தி இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணேன். இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ நன்றி என்னுடைய 2 ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய அரவிந்த் சுவாமி அவர்கள். ஆக்சுவலி எங்களுடைய கேர்ள்ஸ் குரூப்ல ஒரு மீம் வந்து ஒன்று ஷேர் ஆச்சு, why do you like அரவிந்த் சுவாமி அப்படின்ட்டு. பிகாஸ் இஸ் அரவிந்த் சுவாமிங்க, அதுவே போதுமே, அதை தாண்டி வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். பட் இந்த படத்துக்கு அப்புறமா ஐ திங்க் மக்களுக்கும் அரவிந்த் சுவாமி அவர்களுக்குமான அந்த உறவுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சின்ன கண் அசைவுக்கு அவ்வளோ வருத்தமா, அவ்வளோ உடல் மொழிக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுமா, இப்படி ஒருத்தரால
ஒரு இமோஷன், எனக்கு அந்த தவிப்பு ஃபீல் ஆகுது, எனக்கு அந்த ஒரு நெருக்கம் தெரியுது மனசுல அப்படின்ற ஒரு கனெக்டை வந்து அந்த கேரக்டர் மூலமா அவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவ்வளோ உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் சில இன்டர்வியூஸில் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு பார்க்குறேன். தேங்க்யூ எவ்ரிபடி. இட் இஸ் a pleasure working with all of you and it is one of the most memorable films that I ever worked with. So each and every one of you, thank you so much. ரிலீஸ் ஆகும்போது நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சது நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் யோர் டீம் அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோட கனெக்ஷன் அப்ரோச் கார்த்தியோட அண்ட் பிரேம்ஸோட அண்ட் ராஜ்கிஷோட ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து ரிவ்யூஸ்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஏன் நடிப்பு அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்தியை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அவர் அண்ட் கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு. அண்ட் எங்கள் டீம், டெக்னிக்கல் டீம், டிரெக்டர் சார், டிஓபி, அந்த டீம் அண்ட் ஃபில்மே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது that gives me the greatest happiness. நாங்கள் என்ன பண்ணேன், நானும் சரி கார்த்தியும் சரி, நாங்களாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா, படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி, நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும். நாங்கள் ஏதாவது நடிக்கிறோம் எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அண்ட் ஒருத்தர் நாங்கள் கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ஆனஸ்டாக சொன்னோன்னே எனக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் யூஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஆனஸ்டாக சொல்லணும்னா, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம். இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப், ஒரு ஊருக்கு வராரு, வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சு தான் போவேன். பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அதை ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும், இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே யாரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல, நான் காம்படிஷன்லேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை. நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக பெரிய தேங்க்யூ. அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ். Thank you so much, sir. I request the entire movie team to come onto the stage for a group picture.
ஃபர்ஸ்ட் வீடியோ போதும் உட்காருங்க We done photographers? Right, sir. Yes. பின்னாடி வீடியோ கேம் பார்த்து